வந்து கலாத்தியன்ஸ். ம். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்து வச்சுக்கிறேன்னா, கலாத்தியர் புத்தகம் எடுத்து வச்சுக்கிறேன். இது NIV-ல இதை வந்து இது வந்து ஈஸி டு ரீட் எடுத்துக்கிறேன். ம். நீங்க தமிழ் எடுத்துக்கோங்க. தமிழ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ம். 1ல இருந்து வாசிக்கவா? ஓகேவா? மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும், என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறார்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படிக்கும்போது ஏன் வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கு? ஏன் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து மனுஷனாலையும் அல்ல, மற்ற யாராலையும் அல்ல சொல்றாரு? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற ஒரு புத்தகம் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எபேசியர் எடுத்துக்கலாம். எபிஷியன்ஸ் பண்ண முடியாது. என்ன போட்டிருக்குன்னா அப்போஸ்தலன் பவுல் apostle of Christ Jesus. The holy people in Ephesians. The faithful in Christ Jesus. Grace and peace to you. Okay. அப்போஸ்தலராகிய பவுல் கிறிஸ்தியன் அப்போஸ்தலரா இருக்கிறேன் நான். இது will of தேவன் சுத்தத்தில் எபேசு மக்களுக்கு நான் எழுதுறேன் சொல்றேன். பிதாவாகிய தேவன் இடத்துல இருந்தும் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டாவதாக சொல்றேன். இன்ட்ரோடக்ஷனா இருக்கு. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனே டிஃபரெண்டா இருக்கு. not by man nor by man but by Jesus Christ. தெரிந்து கொண்டார் சொல்லும்போது இங்க சம்திங் ஃபிஷியா இருக்கு. ஏதோ ஒரு நடந்திருக்கு இந்த கலாத்திய சபையில். அந்த பவுல் வந்து இன்ட்ரோடக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா கொடுக்குறாரு சொல்றாரு. நான் வந்து மனுஷனால தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை டைரக்டா வந்து தெரிந்து கொண்ட அப்போஸ்தலன் நான் சொல்லி இங்க ஃபர்ஸ்ட் அவருடைய கான்கிரீட்டான அந்த பாயிண்ட் வந்து வைக்கிறார் சொல்றாரு. சரி, அப்போ காட் தி ஃபாதர் சொல்றது தேவன் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் who raised him from the dead and all the brothers and sisters கூட இருக்காங்க புது கலாத்தியர் சபைக்கு grace and peace to you from God the Father and the Lord Jesus Christ சொல்றாங்க. கிருபையும் சமாதானம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க லார்ட் வரும்போது என்னதுன்னா ஆண்டவர் சொல்றாரு. இது பார்த்தோம்னா நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு அருளும் அமைதியும் சொல்றோம். அதான் இதோட டிஃபரன்ஸ். பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லும்போது லார்ட் இதை எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எல்லா நாவங்களும் முடங்குவதாக ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதாக சொல்லி சொல்றாங்கல்ல. எல்லா கிரீட்டிங்ஸ்லயும் வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுவாங்க. சங்கீதம் 110:1 ஆண்டவர் கர்த்தரை ஆண்டவரை சொல்லி. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து ஏதோ நடந்திருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, படிங்க. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அங்க கர்த்தர் சொல்ற வார்த்தை வந்து கர்த்தர் கிடையாது, அங்க கர்த்தர் சொல்ற வார்த்தை வந்து ஆண்டவர். இது பார்க்கணும்னா மீன்ஸ் 1:3 படிச்ச வந்து
இந்த யூஸ் பண்ணப்பட்ட லார்ட் சொல்றது குரியோஸ். ஓகே, அதனால லார்ட் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் அங்க வித்தியாசம். சங்கீதம் 110 வந்து லார்ட் மாஸ்டர் சொல்லுது. அரோன் என்ன சொல்றாங்க? அவர் நம்மை இப்போதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரா? நம்மளை மரணத்திலிருந்து மீட்க. பிரபஞ்சத்தின் பாவம். Okay, who gave himself to our sins to rescue us from the present evil age. இந்த உலகத்தின் present evil ageல இருந்து நம்மள பிரித்தெடுக்க, நம்மளை செப்பரேட் பண்ண கிறிஸ்து தாமே நம்மை ஒப்பு கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ இது என்ன புரியுது இதுல உங்களுக்கு? ஒண்ணு, நம்ம வந்து இருக்க இந்த காலம் வந்து ஈவில் ஏஜ் அப்படின்னு இப்ப இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அந்த முழுக்க உலகத்துல இருக்கிற டைம் எல்லாமே வந்து சாத்தானின் உலகமே வந்து ஈவில் ஏஜ் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதுல வந்து நம்மள வந்து மீட்கிறதுக்காக கிறிஸ்து வந்தாரு அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல யார gave himself to our sins to rescue us அப்படின்னு போட்டிருக்கோம். நம்மள மீட்கிறதுக்காக தான் அவர் வந்தாரு அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, எதுக்கு அவர் மீட்கணும்? rescue us from the present age. எக்ஸாம்பிள், இதை நீங்க ஒரு சினாரியோ வச்சு பாத்தீங்கன்னா, கப்பல்ல மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, காப்பாத்துற ஒருத்தர் வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்கி வராரு, வந்து அவங்க வந்து காப்பாத்திட்டு போறாரு சொல்லி வரும். ஆனா காப்பாத்துறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மட்டும் தான் காப்பாத்துறாரு, ஒரு 2-3 பேர் மட்டும் தான் காப்பாத்துறாரு. அதுக்காகவே வராது. ஓகே, பயங்கர ஆழத்துல மிச்ச பேர்லாம் அங்க இருக்காங்க, நிறைய பேர் அந்த மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு பயங்கர ஆழத்துல பின்னாடி கீழே கப்பலோட அடியில இருக்காங்க. அவங்கள எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரணும்னு சொல்றது அவருடைய கோல். வில் காட் ஆஃப், அது அக்கார்டிங் டு தி வில் ஆஃப் காட் சொல்லுவாங்க, காட் அண்ட் ஃபாதர் சொல்லுவாங்க. அப்ப அவர் வில் படி சில பேர் மட்டும் காப்பாத்துறாரு. ஓகே, அந்த அதனாலதான் அவர் சின்ஸ் சொல்றாங்க சொல்லி பார்க்கும்போது பர்டிகுலரா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யார் சொல்லி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா எபிஷியன்ஸோட சேர்ந்து ஒத்து போகும். இதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நம்ம பார்க்கணும்னா இங்க இருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்களேன். 2ஆம் வசனத்துல இருந்து 2வது அதிகாரம் தானே? 2ஆம் அதிகாரம் 1ல இருந்தே பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஓகே, மற்றவர்கள் சொல்லி போட்டிருக்கோம். மற்ற எல்லா உலக மக்கள் நம்ம கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோமா, இந்த உலகத்தின் காரியங்கள் படி எல்லாம் இந்த ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ரூலர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் தி ஏர் சொல்றது சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்றோம், செயல்பட்டு இருந்தோம், எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம் சொல்லி போகிறோம். அக்கிரமினால் மறைத்தவர்களா இருந்த நம்ம அக்கிரமம் சின் சொல்லி பார்க்கிறோம். எல்லாத்தையும் நம்ம என்ன படிக்கிறோம்னா, who gave himself for our sin to rescue us from the present evil age. இந்த ஒட்டுமொத்த அந்த சாத்தானின் உலகத்துல இருந்து எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு சர்டன் பீப்புளை வந்து என்ன பண்றாராம், நம்ம எல்லாரும் இருக்கிறாராம். அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை
கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா? சேவ்டு. இப்போ நீங்க 4ஆம் வசனம் படிச்ச விஷயம். பாவத்தில் இருந்த நம்மளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்ம காப்பாற்றப்பட்டோம் சொல்லி கலாத்தியர்ல படிச்சோம். அதே இதை இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேவனுடைய மகா பெரிய அன்பினால் இந்த மக்கள் சில பேர் என்ன பண்றாரு, தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்மள வந்து ரட்சிக்கிறாங்க. வெயிட் அலைவ் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஈக்குவல் கான்டெக்ட் வருது பாத்தீங்களா? ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மள உன்னத கொண்டு போறாராம். எதுக்காக இதெல்லாம் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இது 3 பாட்டா பிரியுது. என்னென்ன பாட்டு பிரியுது இதுல? நற்கிரியை செய்யறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் செய்கையா இருக்கிறோம். ஓகே. கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியா ஒரு படைப்பு படைக்கிறாரு, கிரியேட் பண்றாரு ஒரு விஷயத்த. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னது, இதை முன்னதாகவே தேவன் வந்து ஆயத்தம் பண்ணிக்கிறார். அவருடைய நற்கிரியை செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறதுக்கு, அவருடைய வேலை செய்யறதுக்கு கிறிஸ்து இயேசு மூலமா நம்மள என்ன பண்றாராம், உருவாக்குறாங்க ஒரு புதிய ஒரு மனுஷனை. ஓகே. அதான் நியூ கிரியேஷன். அதனாலதான் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் என்ன வருதுன்னா நியூ கிரியேஷன் சொல்லி போடுறோம். ஓகேவா? அப்புறம் இதை வந்து முன்னதாகவே பிளான் பண்ண ஆயத்தம் பண்றாங்க. ப்ரீடிஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம இங்க பாக்குறது என்னதுன்னா, who gave himself for our sins to rescue us from present evil age according to the will of the God and Father, okay, to whom be glory forever and ever, amen. சொல்றாரு. சூப்பரா இல்ல? ஒரு சின்ன ஒரு வசனம் தான், ஆனா அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளான் எப்படி ரெஸ்கியூ ஆகணும்னு சொல்லிட்டு இது எபிரேயர்லயே இருக்கு. அப்புறம் பார்க்கலாம். ஓகே. கலாத்தியர்ல இருந்து கண்டினியூ பண்ணவா? கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஓகே. இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு. டைரக்டா பாயிண்ட் வந்துட்டார். ஓகே. எதுக்காக ஃபர்ஸ்ட் வசனத்துல வந்து மனுஷனாலையும் அல்ல, யாருனாலையும் கிடையாது சொல்லி சொன்னதுக்கான ரீசன் ஏன்னா இவங்க ஏதோ ஒரு வேற ஒரு சுவிசேஷத்தை கேட்டு இவங்க கிறிஸ்துவோடைய அந்த ஞானஸ்தானம் உடன்படிக்கையில் பின்னாடி போறாங்க சொல்றாங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கக்கூடாது. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கக்கூடாது. சொல்றாரு. ஆனா என்ன பண்ணாங்க சொல்றது தெரியல. என்னன்னா இவர் வந்து ஒரு அஸ்திபரத்தை இல்லைன்னா வந்து இவர் வந்து போதனை சொல்லியிருக்காரு. ஆனா வேற ஒருத்தருக்கு வந்து தப்பான போதனை சொல்லியிருக்காரு. அதனால என்ன பண்றாருன்னா, நாங்க போட்ட சுவிசேஷத்தை தவிர்த்து வேற யாரு வந்து எது சொன்னாலும் அவங்க சதிக்கப்பட்டவங்க. தூதனா இருந்தாலும் சரி, வந்து எப்பேற்பட்ட மனுஷங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்களே வந்து மாத்தினாலும் சரி, அந்த சுவிசேஷத்தை சபிக்கப்பட்டவங்க சொல்லி சொல்றாரு. அதை நான் திருப்பி சொல்றேன். அகைன் ஐ டெல் அப்படி அந்த மாதிரி சொல்றவங்க வந்து சபிக்கப்பட்டவங்க. கர்ஸ்ட், காட்ஸ் கர்ஸ் சொல்லி பார்ப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க சுவிசேஷத்தை பத்தி சொல்றாரு, டாக்டரின் பத்தி சொல்றாரு. அப்ப என்ன டாக்டர்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்து படிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து மனுஷனை பிரியப்படுத்துறேன்னா தேவனை பிரியப்படுத்தலாம். தேவனை தான் பிரியப்படுத்த விரும்புறேன். ஓகே. அப்படி நான் மனுஷனை பிரியப்படுத்துறேன்னா நான் கிறிஸ்துவ ஊழியக்காரனா இருக்க முடியும். ஓகே. நான் வந்து மக்கள் சொல்றதை பத்தி தான் நான் கேட்டுருக்கேன். ஆனா நான் கிறிஸ்துவ பிரியப்படுத்த விரும்புறேன். அப்ப அதனாலதான் எனக்கு வந்து
இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஓகே. சொல்லும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட போதனை, ஓகே, எனக்கு போதித்த போதனை வந்து பாத்தீங்கன்னா, மனுஷன் யாருமே வந்து எனக்கு கொடுக்கல. ஓகே. எனக்கு வந்து டைரக்டா இயேசு கிறிஸ்துவே எனக்கு என்ன போதித்தார் சொல்றாரு. அப்படியே படிங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத எப்ப மார்க்கத்தில் வெளிப்படுத்தாரு? இது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில அந்த இன்சிடென்ட். 9ஆம் அதிகாரம். ஓகே. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொல்லி பவுல் வந்து குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வருது, ஒலி வருது. அப்போ வந்து அவர் மாறாரு. யாரு சொல்லும்போது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொல்லும்போது, அவர் வந்து நான் என்ன செய்யணும் சொல்லும்போது, நீ அங்க போ, தமஸ்கஸ் போ, அந்த தெருவுல அனனியாஸ். அனனியாஸ் இருப்பாரு. அப்ப வந்து 3 வருஷம் கிட்ட ட்ரெயின் ஆவாரு. அப்புறம் வந்து சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால கிறிஸ்து இயேசுவே எனக்கு வந்து போதித்தார் சொல்லி சொல்றாரு. ஓகே. ஓகே. 13. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சரி, இங்க ஒரு பாயிண்ட் வருது. என்னதுன்னா, எங்கள் பிதாக்களின் பாரம்பரியக்காக, ட்ரெடிஷன் ஆஃப் மை ஃபாதர்ஸ், நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ். பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். எப்படி நான் வந்து சபையை துன்பப்படுத்தினேன் சொல்லி சொல்றாரு. ஓகே. ஒரு வீடா போய் என்ன பண்றாரு, சபையை வந்து துன்பப்படுத்துறா சொல்றாரு. எப்படி இருந்தா நான் முன்னாடி என் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சொல்லி கலாத்திய மக்கள் சொல்றாரு. இப்போ ட்ரெடிஷன் ஆஃப் த ஃபாதர்னா என்னது? அவங்க யூதர்களோட முன்னாடி இருந்த வழிமுறை தானே? வழிமுறை தான். ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இயேசு கிறிஸ்து திட்டுவாரு. ட்ரெடிஷன் மத்தேயு 15:1 இருந்து பார்க்கலாம். அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷரும் முன்னோர்களும் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். ஓகே. என்ன பண்றாங்க? முன்னோருடைய பாரம்பரியப்படி என்னது? கை கழுவி சாப்பிடணும். சரி பாருங்க. ஓகே. அதுக்கு நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? யார் சொல்றாங்க? கிறிஸ்து சொல்றாரு. இல்ல, பாரம்பரியம் முக்கியம், தேவனுடைய கட்டளைகள் முக்கியம் கிடையாது. ஓகே. மீறி நடக்கிறாங்க சொல்லி பார்க்கணும். ஓகே. அடுத்தபடி படிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? என்னைய கனப்படுத்துறாங்க, வாயினால துதிக்கிறாங்க, கனப்படுத்துறாங்க. ஆனா அவங்க இருதயமும் என்ன இருக்கு? என்னை விட்டு தூரமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு. அப்ப ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ற மக்களா இருக்காங்க. ஆனா அந்த கட்டளைகளை வந்து கீழ்ப்படியாத மக்களா இருக்காங்கன்னு சொல்றோம். சோ இதை குறிச்சு அப்படியே ஒண்ணு சொல்லுவாரு. அப்படியே படிங்க கீழே 10. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஓகே. சோ அது சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய வைக்கிற சொல்லுறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். எதுனா மார்க்ல அந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா குர்பான் காணிக்கை சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து மார்க் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. மார்க் 7. இதே மாதிரி மார்க்
எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் தேவபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தைக் கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்புக் குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதுமல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கைக்கொண்டு வருவார்கள். இது சொல்லுவாங்கல்ல, இவங்க இப்ப பிராமின்ஸ் வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அபச்சாரம் அபச்சாரமா அந்த மாதிரி வந்து இவங்க யூத பிராமின்ஸ் அவ்வளோ இது பாரம்பரியம் இது காரியங்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் தேவபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து எசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். ஹியூமன் ரூல்ஸ் இது வந்து தேவனுடைய இது கிடையாது, நியர் ஹியூமன் ரூல்ஸ் வந்து ரீச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐசியால 29:13 சொல்றாரு சொல்லுவாங்க. ஓகேவா? முன்னாடி அடுத்து வரப்படி படிக்க 9. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. எப்படியெனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை பொறுப்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனையாவது தன் தாயாவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இது மட்டும் இல்ல, இன்னும் அநேக காரியங்கள். எக்ஸாம்பிள் சொல்றாரு. பாத்தீங்கன்னா அந்த காணிக்கை பேர் என்ன சொல்ல வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா கோர்பான். அதுக்காக தான் திரும்பி படிக்க சொன்னீங்க. சேம் கான்டெக்ட் தான். நான் கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளனேஷன். கோர்பான் சொல்றது அந்த காணிக்கை பேர். ஒரு பேர் வச்சுட்டு இதை வந்து தீவிரமா வர பண்றது. ஓகே, அவ பாத்தீங்கன்னா பவுலுக்கு சொல்றாரு பாத்தீங்கன்னா கலாத்தியர்ல, நான் பாரம்பரியம் எங்க முன்னோர்களின் பாரம்பரியத்துக்கு நான் எக்ஸ்ட்ரீம்லி புத்தி வேற உள்ளவனா இருந்தேன்னு சொல்றது. இப்போ கான்டெக்ட் பத்தி இதுல கிரைஸ்டே வந்து திட்டுறாரு இதுல. அப்படி படிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தன்னுடைய கிருபையினால் அழைத்த தேவனுடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்கள் இடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். ஓகே, சோ எதுக்காக அரபி தேசத்துக்கு போனாரு சொல்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் இங்க பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் என்னது சபையை துன்பப்படுத்தி சொல்லி சொல்றோம். இப்படி இருந்தது நான் பழைய வாழ்க்கை எங்களுடைய பாரம்பரியத்துக்காக நான் எவ்வளவு வைராக்கியமா இருந்தேன் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, என்னை தேவன் பிரித்தெடுத்தார் சொல்லி சொல்றாரு. எக்ஸாம்பிள் நம்ம எபேசியர்ல நம்ம படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? எபிஷியன்ஸ் 2ல என்ன பார்த்தோம்? அந்த மக்கள் நம்ம உலகத்தின்படி நம்ம வாழ்ந்த நம்மள தேவன் பிரித்தெடுத்தார். கரெக்டா? பாவத்துல இருக்காங்களே டிரான்சிஷன் நம்மள தேவன் வந்து அவரோட கிருபையினால் நம்மள வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி பாரம்பரியம் சபையை வந்து துன்பப்படுத்திட்டு இருந்த என்னைய தேவன் வந்து தாயின் வயிற்றுல இருந்து என்னை வந்து செட் மீ அபார்ட் பிரித்தெடுத்தார் சொல்றாரு. நம்ம உலகத்துல இருந்து நம்மளை பிரித்தெடுத்தாரு, தாயின் இருந்து பிரித்தெடுத்தார் சொல்லிட்டு இவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு சொல்லுவாரு. எதுக்காக சொல்லிட்டீங்கன்னா, அவருடைய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. ஓகே,
reveal his son in me so that I might preach him among the Gentiles. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறதுல தெரிந்து கொண்டா சொல்லுறோம். இமிடியேட் ரெஸ்பான்ஸ் என்னுடைய அடுத்த ரெஸ்பான்ஸே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து போய் அப்போஸ்தலர் எனக்கு இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, 12 பேர் இல்லை 120 பேர்கிட்ட இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் போகல. ஏன்னா அவங்க தான் வந்து டைரக்ட் ஆட்சி கூடயே இருந்தவங்க. அவங்க கிட்ட நான் போகல. கன்சல்ட் எனி ஹியூமன் பீயிங் சொல்லி பார்ப்போம். நான் என்ன பண்ணேன்னா டைரக்டா நான் எஸ்லேம் தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. நான் எங்க போயிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா டு அப்போஸ்தலர்ஸ் நான் போல. பிஃபோர் ஐ வாஸ் பட் ஐ வென்ட் டு அரபியா. லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு டமஸ்கஸ் சொல்றாரு. வந்து டமஸ்கஸ்ல தான் இப்ப இருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து கன்வெர்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா டமஸ்கஸ்ல தான் இருக்காரு. ஏன்னா அவர் பிரயாணம் பண்ணதே எங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் 9ல வந்து பார்க்கும்போது இதோ டமஸ்கஸ். So meanwhile Saul was still bringing up murderous threats against the Lord's disciples. He went to the high priest, okay, and asked him for letters to the synagogues in Damascus. So அப்ப டமஸ்கஸ்க்கு போற வழியில தான் என்னாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குரல் கேக்குது, சவுலே சவுலே சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு கன்வர்ஷன் வந்து ஆகுது சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க திருப்பி டமஸ்கஸ் வராரு. அப்ப நடுவுல எதுக்காக அரபியா போனாரு சொல்றது நம்ம பாட்டு கேள்வி. அரபிக்கு எதுக்கு போனான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ சீனாய் பர்வதம் எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அரபியா நாட்டுல தான் இருக்கு. கேள்வி சீனா மவுண்டன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கிளாரிட்டி சொல்ல முடியல. ஓகே, there are multiple theory about the location of the Mount Sinai, including Egypt and Saudi Arabia. ஸோ ஈஜிப்ட்ல வந்து லொகேஷன் வந்து சினாய் பெனிசுலா அந்த இடத்துல இருக்கு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால வந்து மிதியான் தேசம், மிதியான் தேசம் சொல்றாங்க. சவுதி அரேபியா இஸ்ரேல் கிராஸ் தி ரெட் சி அண்ட் ஃபிகர் ஆஃப் தி ரெட் சி சொல்லி சொல்றோம். இது அந்த மேப் படி பாத்தீங்கன்னா இந்த சீனாய் பர்வதம் வந்து பாத்தீங்கன்னா அரேபிய தேசத்துல இருக்கிற மாதிரி தான் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இவன் வந்து மிடில் ஈஸ்ட் மேப். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஈஜிப்ட், இதுதான் சீனாய் பெனிசுலா. இவங்க ரெட் சீனா இதான் ரெட் சி கடக்கணும்னா. ஸோ இது கடந்து வரணும்னா இதுதான் கடந்து வரணும். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சீனாய் பர்வதம் இருக்கு இந்த இடத்துல தான். ஓகே, இங்க கடக்கணும்னா இவங்க 2 கடலை கடந்து இல்லை இப்படி தாண்டி வரணும், இல்லை இப்படி தாண்டி வரணும். ஓகே, இங்க வந்தது பாத்தீங்கன்னா சீனாய் பர்வதம். ஸோ இப்படி கடந்திருக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி தான் கடலை கடக்குறாங்க சொல்ற அந்த பாயிண்ட் இருக்கு. ஸோ மோஸ்டா வந்து ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா கண்டுபிடிச்சபடிக்கு சீனாய் பெனிசுலா வந்து எங்க இருக்குன்னா ஈஜிப்ட்ல இல்ல அரேபியா இருக்கு. ஸோ ஷாக்கிங் எவிடன்ஸ் சவுதி அரேபியா. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ரி அந்த மலையில வந்து இப்படி முடி வைப்பாங்க பாத்தீங்களா, முடி வச்சுல ரெண்டு தண்ணி வரும் பாத்தீங்களா, அந்த இதுதான் இது இந்த மலை. கீழே வந்து பாத்தீங்கன்னா இது காமிக்கல, அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பிளிட் ஆயிருக்கு ராக்கு, அதுக்கான இதெல்லாம் இருக்கு. ஸோ ஆனா நிறைய என்னது டாக்குமெண்ட்ரி எல்லாம் இருக்கு. சீனாய் மலை வந்து அரேபியா இருக்கிறதுக்கு, அதே போல சீனாய் மலை வந்து இது இந்த அரேபியன் பெனிசுலா அங்க இருக்குல்ல அங்க இருக்கிறதுக்கான. ஆனா எப்போ கரெக்டா நம்மளுக்கு தெரியல. ஓகே, சரி பேக் போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா எதுக்காக அவங்க போயிருக்காருன்னா அவரே வந்து ஃபுல்லா வந்து ரீகேப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரினியூ பண்றதுக்காக கரெக்டா நான் இதை கத்துட்டு இருக்கேன்னா சொல்லிட்டு. ஓகே, அது அந்த அட்ரஸ் போகலாம். ஓகேவா,
அப்புறம் நெக்ஸ்ட் தான் என்ன பண்றாரு, டமாஸ்கஸ் போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எருசலேம் போறார் சொல்லிட்டு அப்படி படிங்க 18. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். ம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபைத் தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. கர்த்தரோட சகோதரன் சொல்லும்போது ம். ஓன் பிரதர் ஜேம்ஸ் இருக்கா சொல்லிவிடுறவங்க. மற்றபடி வேற யாரும் இல்லை சொல்லிவிடுறோம். அடுத்தது, நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் எல்லா பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்கத் தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஓகே. ஸோ யூதேயா சபை சொல்லும்போது சரி, மேப்ல நம்ம பார்த்தோம்னா சரிதான் யூதேயா மேப். ஸோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா சபைகளும் இவங்க வந்து முகம் அறியாதவங்க இருந்தாங்க. ஆனா வந்து கேள்விப்பட்டாங்க முன்னே துன்பப்படுத்தின ஆள் வந்து இப்போ வந்து இருக்கா சொல்லிட்டு அவருடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை வந்து சொல்றாரு. ஓகேவா? ஸோ இங்க நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கறது என்னதுன்னா, இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஐ வென்ட் டு சிரியா அண்ட் சிசிலியா சொல்லி கொடுக்குறோம். சிரியா சொல்றது இப்ப இருக்க சிரியா, அப்புறம் சிசிலியா. இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓகே. ஸோ சிசிலியா சொல்றது வந்து இந்த இடம் சிசிலியா. சிரியா சொல்றது இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்தியோக்கியா சபை இருக்கு, சிரியா சபை இது. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா டர்சிஸ். அப்போஸ்தலர் பவுல் வந்து பிறந்த இடமே டர்சிஸ் தான். ரோமன் சிட்டிசன்ஷிப் இருக்கு பிறக்கும். ஓகே. அங்க வந்து இருந்தா சொல்லிப்போம் 2 இடத்துல. ஸோ அவங்க வீட்டுக்கு போறாரு, இல்லைன்னா அந்த இடத்துல சிரியா இடத்துல இருக்க சொல்லுவார். 3 வருஷம் கழிச்சு தான் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து எருசலேம் போனார் சொல்லுவார். போய் கேப்பா பார்க்க போறாரு. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் இருந்தது, இயேசு கிறிஸ்துவோட சகோதரனாகிய ஜேம்ஸ் மட்டும் தான் இருந்தார். யாரும் இல்லை சொல்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் நம்ம போகலாம். 2 அதிகாரம். பதினாறு வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். என்ன சொல்ல வர்றாரு? 14 வருஷம் கழிச்சு தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். அப்ப அங்க போய் நோட்ஸ் கம்பேர் பண்றாரா? நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஓகே. அவர் வந்து டீச் பண்ண இத வந்து அப்போஸ்தலர்ஸ் டைரக்டா இருக்கிற இயேசுவின் கூட இருந்த அப்போஸ்தலர்ஸ் வந்து காமிக்கிறார் சொல்லிருக்கோம். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே, அதனை எண்ணிக்கை உள்ளவர்கள்னா எண்ணிக்கை உள்ளவர்னே கொஞ்சம் பேர் மட்டும் தான் இருந்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அப்போஸ்தலர்ஸ் நிறைய அந்த டைம்ல இருக்காங்க. ஆனா என்ன பண்ணா கொஞ்சம் பேர் கிட்ட மட்டும் தான் தனியா கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட வந்து நான் விளக்குறேன். எண்ணிக்கை உள்ளவர்கள் இது 2, 3, 4 அவ்வளவு பேருக்கு தான் நான் வந்து ஃபுல்லுமே சொன்ன சொல்லி சொல்றேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் கட்டாயம் பண்ணப்படவில்லை. ஓகே.
அப்போ 3 பேர். பர்னபா வந்து ஏற்கனவே யூதன் தான். ஓகே. பர்னபா பத்தி பார்க்கணும்னா வந்து அவர் எங்க இருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை, ஆக்ட்ஸ், ஒரு நிமிஷம் அப்படியே கீழே பார்க்கலாம். மூன்றாம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. சீப்புரு தீவினாலும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் கொண்டவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஓகே, இதுதான் இந்த பர்னபா. ஓகே, யாருன்னா இவர் வந்து லேவியரான யோசேப்பு, இவர் பேரு சைப்ரஸ் தீவிரவாதி லேவி. இவர் வந்து யூதன் தான் இவரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சைப்ரஸ் தீவுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு சொல்லுவாங்க. சைப்ரஸ் தீவு தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. இந்த சீக்கிரம் தீவு. சைப்ரஸ் இங்க எஸ்லேமுக்கு வந்து கீழே பக்கத்துலயே இருக்கு. எஸ்லேம் கீழே இருக்கு. சைப்ரஸ் தீவுல வாழ்ந்து சொல்லிட்டு இவர் தான் வந்து பர்னபாவோட தீத்து வந்து கூட்டு வந்திருக்காரு சொல்லுவாங்க. தீத்து சொல்றது ஒரு கிரீக் ஆர்ட் சொல்லுவாங்க. ஓகே, இங்க முக்கியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து சுவிசேஷத்தை வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன். அந்த எண்ணிக்கை இருந்த மக்கள் வந்து என்ன பண்ணா, அந்த எண்ணிக்கை இருந்த இந்த ஆட்களை கிரேக் ஆள் சொல்லிட்டு இவர் வந்து புறம்பா தள்ள, இவன் வந்து வித்தியாசத்தனம் பண்ணணும் சொல்லல. யூதர்கள் மத்தியில என்ன கலாச்சாரம் சொல்லி பாத்தீங்கன்னா, யூதர்கள் எல்லாம் வந்து தீட்டு, எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, மக்களை பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் கிரேக்கரா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, எதுவுமே மறுப்பே சொல்லல. இவர் வந்து கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாரு, ஆசனம் எடுக்கணும்னா பண்ணணும், சர்க்கம்சிஷன் பண்ணணும் சொல்லவே இல்லை சொல்லுவாங்க. அப்படியே படிங்க. இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. என்னாச்சு, இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ரிவீல் ஆகுது. என்னதுன்னா, இவங்க எண்ணிக்கை உள்ள ஆட்கள் தீத்து வந்து வித்தியாசம் பண்ண சொல்லவே இல்லை. ஆனா கள்ள சகோதரர்கள் பக்க வழியாய் நுழைந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தீத்து வித்தியாசம் பண்ணணும் சொல்லிட்டு பயங்கரமா வந்து இது பண்றாங்க. இவன் அந்நிய, அவன் நமக்குள்ள வந்து இவன் கண்டிப்பா வித்தியாசம் பண்ணணும் சொல்லிட்டு பயங்கரமா இது பண்றாங்க. பாருங்க, அடுத்த படிங்க. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. என்னாச்சு, நாங்க சொன்ன வார்த்தையில நாங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம். நாங்க கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அவங்க சொன்னதுக்கு வந்து கேட்கவே இல்லை. ஓகே, வித்தியாசம் பண்ண சொல்லி சொல்றாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. பக்க வழியே வந்து கிறிஸ்துவின் அந்த திரும்பி படி 4ஆம் வசனம் தமிழ்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. எதுக்கு அடிமைப்படுத்துறாங்களா? இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்படுத்துறது. அப்ப நம்மளுக்கு கொஞ்சமா ரிவீல் ஆகுது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் வந்து இந்த மக்கள் விசுவாசத்தினால வந்த இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்க விசுவாசத்தினால வந்த மக்களை என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தினால அடிமைப்படுத்துறதுக்காக சில யூத கிறிஸ்தவர்கள், ஓகே, அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க சொல்லி பார்ப்போம். ஓகே, அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணல, இணங்கவில்லை அப்படின்னு. அடுத்து, அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலையில்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இவர் என்ன சொல்றாரு ரொம்ப டைரக்டா, எண்ணிக்கை உள்ளவர்கள் வந்து என்கிட்ட வந்து எந்த ஒரு கட்டளை கொடுக்கல. ஓகே, எந்த விஷயம் சொல்லல. அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, அவங்க வந்து யூதர்கள் மாதிரியே அந்த மக்கள் எதுனா வித்தியாசம் பண்ண சொல்லி சொல்றாங்கன்னா, இவங்களும் சொன்னாங்கன்னா எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா தேவன் வந்து பட்சபாதம் உள்ளவர் அல்லவே சொல்லி சொல்றாரு.
அப்படியே படிங்க. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கட்டளையிடப்பட்டது போல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கட்டளையிடப்பட்டதென்று அவர்கள் கண்டு. அவர்கள்னா யாரு? அந்த எண்ணிக்கையுள்ள மக்கள் சொல்லும்போது கொஞ்சம் பேர், 2-3 பேர், அந்த அவ்வளவு பேர் தான் வந்து இவர் கூட பக்கத்துணையா இருக்காருன்னு சொல்றாங்க. யாருக்குன்னா பவுலுக்கு. அவங்கதான் எனக்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கவே இல்லை. நீ பண்றது தப்புன்னு சொல்லவே இல்லை. நான் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு ஆதரிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆனா எனக்கு தெரியல எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. அவங்க வந்து பேதுரு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விருத்த உள்ள யூதர்களுக்கு வந்து ஒரு அப்போஸ்தலரா இருந்தாருன்னா, நான் வந்து புறஜாதி மக்களுக்கு விசுவாசம் இல்லாத மக்களுக்கு நான் இது அப்போஸ்தலரா இருப்பேன் சொல்லி பவுல் சொல்றாரு சொல்லி கொடுத்தாரு. அப்படியே படிங்க அடுத்த வருஷம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். அப்ப எண்ணிக்கையுள்ளவர்கள் யார் யார் தெரிஞ்சு? யார் யாரு? ஜேம்ஸ், கேபாசு, யோவான். கேபாஸ் சொல்றது பீட்டரு, அப்புறம் யோவான். 3 பேர் தான் சொல்லி பார்ப்பாரு. அவங்கதான் வந்து பவுல் கூட வந்து இந்த விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை, ஓகே, வந்து இது பண்ண தேவையில்லை சொல்லி பக்கத்துணையா இருந்துட்டு, நீங்க வெறும் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஏழைகளை வந்து பாத்துக்கோங்க, அவங்களுக்கு உதவி சபையில வந்து ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க பாத்துக்கோங்க, ஆர்வத்தை வந்து பார்த்துதான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஓகே, வேற எந்த விஷயத்தையும் இவங்க சொல்லி பார்க்கணும். ஓகே, பாயிண்ட் இது வரைக்கும் வந்துருச்சு. ப்ராப்ளத்தோட அந்த போர் வந்துருச்சு. நம்மளுக்கு போர்னது விசுவாச பிரமாணத்தை பத்தி இந்த எண்ணிக்கை உள்ளவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணிக்கை உள்ளவர்களா, எண்ணிக்கை இல்லாதவர்களா? அதாவது அந்த கள்ள சகோதரர்கள். அவங்க எண்ணிக்கை அவங்கள பத்தி பேசல. எண்ணிக்கை உள்ளவர்கிட்ட மட்டும் தான் பவுல் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, மற்றவர்கள் வந்து இல்ல நீங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும், அவனை வந்து விருத்த சேதனம் பண்ண வைக்கணும் சொல்லிட்டு அந்த போதனைகளும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எண்ணிக்கையுள்ள அந்த 3 பேர் மட்டும் என்ன பண்றாங்க, அதெல்லாம் தேவையில்லை, வெறும் நீங்க ஏழைகளை மட்டும் பார்த்தா போதும், மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை சொல்லி பக்க கை கொடுத்தாங்களாம். ஓகே, என்னதான் வந்து அந்த மக்கள் எல்லாம் பயங்கரமா நல்ல சகோதரர்கள் சொல்ற அந்த மாதிரி ஆட்கள் வந்து பேசியிருந்தாலும் இவங்க வந்து இதை பண்ணல சொல்லிடுவோம். இதை சொல்ல வேற சொல்ல சொல்லிடுவோம். ஓகே, சரி. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு பேதுரு வந்து என்ன பண்ணாருன்னா அந்தியோக்கிக்கு வந்தாரு. அந்தியோக்கியா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அந்தியோக்கியா சிரியால இருக்குது, எருசலேம்ல இருந்து மேல. மேப்ல பார்த்தோம்னா இது வந்து எருசலேம், இங்க இருந்து பார்த்தா நான் அப்படியே வந்தேன்னா அந்தியோக்கியா சிரியா. அந்தியோக்கியா வந்த போது என்ன நடந்தது? அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். அவன் தப்பு செஞ்சான், ஒரு தப்பு செஞ்சான் பேதுரு அப்படின்னு சொல்றாரு. பேதுரு வந்து ஒரு தப்பு செஞ்சாராம், அதுக்கு நான் முகமுகமாய் எதிர்த்தேன், டைரக்டாவே ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்த்து சொல்லி சொல்றாரு. ஓகே, அடுத்து படிங்க 12. எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே நான் புறஜாதியாருடனே சாப்பிட்டேன். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். ஓகே, என்ன ஆட்சி சொல்லி பார்த்தோம்னா, இங்க வந்து இந்த மக்கள் பர்னபா
இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மத்த யூதர்கள் வந்து என்ன ஆகுறாங்கன்னா, ம்ஹ்ம். பேதுரு செஞ்ச தப்பிதங்கள்னால ம்ஹ்ம். இதாயிடுறாங்க. ம். நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதான் பேதுரு அவர் வந்தோனே, ம். முன்னாடி வந்து புறஜாதி மக்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படிதானே? ம். கரெக்ட். யூதர்கள் படி என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அந்த மாரி. சாப்பிடக்கூடாது. ஆனா யாரு யாக்கோபு வந்த உடனே, ம். எப்பிரெமில் சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ, அப்ப யூத மக்கள் வந்தபோதோ, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தார். கரெக்ட். ஓகே. ம். தனியா போயிட்டாரு. ம். தனியா போயிட்டான். அப்ப என்னது ம். டீக்கான ஆட்கள்லாம் என்ன ம். ஆயிடுவாங்க? ஓ! ம். மூப்பர் ம். பைவரு, இவர் தான் ம். சபைக்கே தலைவரு. இயேசு ம். கிறிஸ்து என்ன சொன்னாரு? என் ம்ஹ்ம். ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்ன ஆள் யாரு? பேதுரு. ம்ஹ்ம். ஓகே. ம். உன் ஆ உன் மேல ம்ஹ்ம். என் சபையை கட்டுகிறேன்னு சொல்றாரு. இந்த ம்ஹ்ம். பாறையின் மேல் என் சபையை கட்டுகிறேன்னு சொல்றாரு. இந்த விசுவாசத்தின் மேல் பேதுருவ வச்சு தான் ம்ஹ்ம். பண்றாருன்னு சொல்றோம். ம்ஹ்ம். சோ அப்படிப்பட்ட பேதுருவே வந்து ஓகே விலகுறாருன்னா, அப்ப ஏதோ ஒரு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ம். எல்லாருமே வந்து விலகிடுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ம். ஈவன் பர்னபா கூட பவுல் ம். கூட ஊழியம் பண்ண பர்னபா கூட விலகிடுறான்னு சொல்லிடுவாங்க. ம்ஹ்ம். ஓகேவா? எல்லாரும் மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. ம்ஹ்ம். அதுக்கு ம். முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்க? யூதர்களோடு புறஜாதி மக்களோட சாப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ம்ஹ்ம். பண்ணாங்கன்னா, யூதர்கள் இருந்தாங்க செப்பரேட்டான ஆட்கள் ம்ஹ்ம். சொல்லிட்டு. இது பாவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய பாவம் தப்பு மாரியே தெரியல. ம். ஆனா, இங்க என்ன என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான பேசிக் ஃபவுண்டேஷனே அடி வாங்குது. ம். என்னதுன்னா, நியாயப்பிரமாணம் சொல்றது உள்ள ம்ஹ்ம். வருது சொல்லிடுவோம். ஓகே. பிரமாணத்தின் கிரியைகள் சொல்ற யூதன் ம்ஹ்ம். வந்து இங்க வருது. அது மட்டும் இல்லாம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இங்க வருது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். சோ அப்படி சொல்லும்போது பவுல் என்ன பண்றாருன்னு சொல்லி பாருங்க. ம்ஹ்ம். யாக்கோபு அவர் கூட இருந்த மக்கள். யாக்கோபு ம். அவர் கூட இருந்த மக்களும். ம்ஹ்ம். மேன் ஃப்ரம் ஜேம்ஸ் வந்திருக்காங்களாம். ம்ஹ்ம். யாக்கோபு ம்ஹ்ம். வீட்டிலிருந்து ம். யூதர்களுக்கு. ஏன்னா ம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? யாக்கோபு, யோவானு, பேதுரு கேப்பாஸ். இவங்கலாம் யாரு? ம்ஹ்ம். ம்ஹ்ம். புறஜாதி மக்களுக்கு சரி புறஜாதி இல்ல. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ம். அப்போஸ்தலர். ம். ஓகே. அவங்களுக்கு பிரசங்கம் ம். பண்றதுக்கு அப்போஸ்தலர் ம்ஹ்ம். சொல்லி ம். போடுறாங்க. நான் வந்து பவுல் ஆகிய நான் வந்து என்னது புறஜாதி மக்களுக்கு புரியுது. அப்போஸ்தலர் ம்ஹ்ம். சொல்லி சொல்றேன். நானும் ம்ஹ்ம். பர்னபா சொல்லி ம். சொல்றாரு. ஓகே. ம். அந்த பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். இப்ப இவங்க ம்ஹ்ம். எல்லாமே ஆ ஜேம்ஸ் கிட்ட இருந்து வந்தவங்க எல்லாமே யூதர்கள் சொல்லிடுவாங்க. ம்ஹ்ம். ஓகே. அப்படி நெக்ஸ்ட் படிங்க. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, ம். எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், ம். யூதனாய் இருக்கிற ம். நீர் யூதர் முறைமையாக நடவாமல், புறஜாதியார் முறைமையாய் நடந்து கொண்டிருக்க, ம். புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? ம். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல், சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும், இயேசு கிறிஸ்துவைப் பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவைப் பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ம். எவ்வளவு டைரக்ட் வருங்க. டைரக்ட் பாயிண்ட். சொன்ன உடனே என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீங்க விசுவாசத்துக்குள்ள வந்தீங்க. இந்த இயேசு கிறிஸ்து மூலமா தானே நம்ம வந்தோம். நீதிமானாக்கப்பட்டோம். நியாயப்பிரமாணத்தின் மூலம் கிடையாதுல்ல. அப்புறம் ஏன் வந்து இந்த புறஜாதி மக்களை வந்து நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கஸ்டம் படி ஃபாலோ பண்ண வைக்கிறீங்க? இப்ப விருத்தசேதனம் பண்ணாதான் வந்து நம்ம கூட சேர முடியுமா? இல்ல ம். சேரக்கூடாதா? ஓகே. யூதர்கள் வந்து செப்பரேட்டா? அது ம்ஹ்ம். மாதிரி நீங்க ஏன் பண்றீங்க? அவங்களுக்குள்ள ஒரு இடர்ல ஏன் உண்டு பண்றீங்கன்னு சொல்லி டைரக்ட்டா ம். பேதுருகிட்டயே வந்து பேசுறாரு சொல்லிப்பாரு. ம். ஓகே. அடுத்து ம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. ம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால், கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. எத்தனையாவது வசனம்? 17. But if I seek ம்ஹ்ம். to be just in Christ, ம். justified in Christ, we Jew find ourselves also among the sinners. ம்ஹ்ம். Doesn't that mean that Christ promoted sin? Absolutely not. If I rebuild what I destroy, then I really would be a lawbreaker. ம்ஹ்ம். So என்ன சொல்ல வராரு? கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால். ம். ம்ஹ்ம். இது வேணா திருவிழியத்துல படிக்கலாமா? ம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓகே. நீங்க? ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ம். 17. ம்.
கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராய் ஆவதற்கு முயலும் நாமும் பாவிகளே என்றால் கிறிஸ்து பாவத்திற்கு துணை போகிறார் என்று ஆகுமே. இப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. நான் இடித்து தகர்த்ததை நானே மீண்டும் கட்டி எழுப்பினால் சட்டத்தை மீறினவன் என்பதற்கு நானே சான்று ஆவேன். நான் என்னத்தை இடித்து கட்டினேன் என்ன சொல்ல வராங்க 17-18? அவர் இடிச்சது அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விலகி வரணும் அப்படின்றத இடிச்சாரு. மறுபடியும் அதையே கட்டினா அப்புறம் அந்த சட்டத்தை நானே மீறினவன் ஆயிடுவேனே அப்படின்ற மாதிரி சொல்றதா? ஆமா, கிறிஸ்துவின் சட்டத்தை நானே மீறினவன் ஆயிடுவேன். அப்போ வந்து நான் கிறிஸ்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள வாங்க நீங்க நீதிமன் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? திருப்பியும் நான் வந்து இல்ல நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுங்க சொல்லி சொன்னேன்னா, கிறிஸ்து இயேசு வந்து ஃபாலோ பண்ணுங்க சொன்னது வந்து பாவம் ஆயிடுமே. அதான அர்த்தம். அப்படின்னா பாவத்தை வந்து இயேசு கிறிஸ்து ப்ரமோட் பண்றாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி வர சொல்லிட்டாரு. ஓகே, என்னை விசுவாச போது சொல்லிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தை வந்து செய்ய வச்சா சொல்லி ஆயிடுமே. அப்படி எல்லாவே சொல்லி சொல்றாரு. புரியுதுல இப்போ கான்டெக்ஸ்ட்? சோ அப்ப நீ பண்றது பேதுரு, நீ பண்றது என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ என்ன பண்ற? இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ற? பாவம் செய்தவரை நீ மாத்திடுற. திருப்பி நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ போகணும்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி நீ செய்கை பண்றதுனால சொல்றாரு. அப்படியே அடுத்த வசனம் படிங்க 19. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். கரெக்ட். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபை விருதாவாக்குகிறதில்லையே நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லையே. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். எவ்வளவு சூப்பரா சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? ஆக்சுவலா நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சிட்டேன், இப்ப நான் வந்து கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? அவரோட நற்செய்தியை. ஓகே, ஐ லிவ் பை ஃபெய்த் இன் சன் ஆஃப் காட். ஓகே, கிறிஸ்துவின் தேவகுமாரனுடைய அந்த விசுவாசத்தினால நான் என்ன பண்றேன்? வாழ்ந்துட்டு இருக்க சொல்லி போகிறோம். லிவ் பை ஃபெய்த் சொல்லி போகிறோம். அவரே என்ன பண்ணாரு? தன் ஜீவனை பொறுத்து என்னை வந்து பிரித்து எடுத்தார். ஓகே, என்னை பழைய வாழ்க்கையில இருந்து பிரித்து எடுத்து என்னை வந்து அவருக்கு என்று தெரிந்து கொண்டார் சொல்லி போகிறோம். அவருக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்க சொல்லி சொல்றாரு. நான் என்ன பண்ண போறது இல்ல, இந்த கிருபைய செட் அசைட் வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. அதான போட்டிருக்கு, ஐ டு நாட் செட் அசைட் தி கிரேஸ் ஆஃப் காட். இப்ப நீதி வந்து நியாயப்பிரமாணத்துக்கு வரும் சொல்லி சொன்னா நீ சொன்னா அப்போ வந்து கிறிஸ்து மரிச்சது வேஸ்ட் ஆயிடுமே. இப்ப நீ பண்ண ஆக்ஷன் வந்து என்னாச்சு? கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? இந்த பர்பஸே இல்லாம ஆக்கிடுறாரு. வேஸ்டே வந்து அடி வைக்கிறது சொல்லி போகிறோம். என்னதுன்னா ஒருத்தர் விசுவாசத்துல இருந்து பின்னிட்டு போனாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் படி, ஓகே, இல்லைன்னா மாம்ச இச்சையின் படி, சாரி பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்யற மக்களா இருந்தாங்கன்னா என்ன ஆயிடுறாங்க? அவங்க கிறிஸ்துவை மறுதலிக்கிறவங்களா ஆயிடுறாங்க சொல்லி போகிறோம். ஓகே, கிறிஸ்து இயேசுங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் இருக்கு மன்னிப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து அவருக்கு பிழைத்திருக்கிற மக்களை நம்ம அவருடைய சுவிசேஷத்தை பவுல் என்ன செய்யறாரு அறிவிக்கிறதா நம்மளோட வேலை சொல்லுவார். அதுதான் பவுல் வந்து சொல்றாரு. முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, நான் வந்து இந்த கிருபையை நான் வந்து வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. எனக்கு கிருபை கொடுத்துட்டாரு தேவன். 2 வருஷம் இருக்குங்களா, அவர் மகாபெரிய கிருபையினால் நம்மளுக்கு தெரிந்து கொண்ட சொல்றோம்ல, கொடுத்துட்டாரு. நான் அதை வந்து வேஸ்ட் பண்ண போறது கிடையாது சொல்றேன் சொல்லி பவுல் சொல்றாரு. இத குறிச்சு யாருன்னா பேதுரு வந்து எழுதிருக்காரு பவுலை குறிச்சு. அதை மட்டும் பார்த்து இன்னைக்கு 2 அதிகாரம் பார்த்துட்டோம்ல. எங்க சொல்லியிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, பீட்டர் டாக் அபவுட் பவுல். இவ வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து பகிரங்கமா என்ன பண்ணிட்டாரு? பேதுரு வந்து முகமுகமாய் எல்லாரும் முன்னாடியும். ஏன்னா இது மேஜர் ஃபவுண்டேஷன் அடிவாகுது. அப்ப நம்மளும் இங்க பார்க்க வேண்டியது என்னதுன்னா, யாரா இருந்தாலும் சரி, சப்போஸ் அஸ்திபாரம் வந்து தவறுதலா இருந்ததுன்னா, அவங்க போதிக்கிறது, அவங்க விஷயங்கள் தப்பா சொன்னாங்கன்னா, அது நீங்க உடனடியே கேட்கறது வந்து நம்மளுடைய எல்லா அதிகாரங்களும் சொல்லி பார்க்கணும். புரியுதா? புரியுது. அப்போ வந்து யாரா இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி,
டைரக்டா நம்ம கேட்கறது வந்து அது கரெக்ட். ஏன்னா நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறோமா இல்ல தேவனை பிரியப்படுத்துறோமா? அது நிமித்தம் நிறைய பேர் ஏற்றல் ஆனாங்கன்னா என்ன ஆகும்? ஓகே, இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி டைரக்டா சொல்லிடலாம் சொல்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க பவுல் பண்றாரு. ஆனா பேதுரு வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு அவர் வந்து தப்புன்னு சொல்லி மனம் திரும்பினாரா இல்ல மனம் திரும்பலையா அவரு? பாத்தீங்கன்னா பேதுரு வந்து அவர் டக்குனு ரிப்பீட் ஆவாரு, உடனடியா மனம் திரும்புவார். அதுதான் வந்து பேதுரு கிட்ட இருக்கிற விஷயமே. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பேதுரு. ஏன்னா என் சபையை நடத்துறதுக்கு நீதான் தகுதியான ஆள் சொல்லிட்டு. ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சவன என்ன பண்றாருன்னா டக்குனு மனம் மாறுறாரு. இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிறாரு, டக்குனு என்ன பண்றாரு, மனம் திரும்ப சொல்லி போறோம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு, அப்போல இப்ப சாத்தானே சொல்லி யார சொல்றாரு? இயேசு கிறிஸ்து பேதுரு தான். ஓகே, நீ மறிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. வந்து பின்னாடி திரும்பி அப்போல இப்ப சாத்தானே சொல்றாரு பேதுரு பார்த்து. ஆனாலும் என்ன பண்றாரு பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து பின்னாடி தொடர்ந்து வர சொல்றது. சோ அவர்கிட்ட அந்த என்னதுன்னா கசப்போ அந்த இதெல்லாம் இல்லை. அவர் முழுமையா என்ன பண்றாருன்னா எது கரெக்டா அதை வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறாரு. அதுதான் ஓகே. சோ அப்படி மன திருமண இருதயம் இருந்தாலே போதும், அவங்க வந்து ரீச் ஆக முடியும் சொல்லுவாங்க. ஓகே, சோ இங்க பார்க்கும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 16 இல்ல 15 14ல இருந்து படிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமது பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற தேவ வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சோ இங்க என்ன பாக்குறோம்னா பவுலை பத்தி எழுதியிருக்காரு. என்ன தப்பா எழுதியிருக்காரா? கிடையாது. அவர் நிறைய எழுதியிருக்காரு. நம்ம டியர் பிரதர் பவுல் அவர் நிறைய எழுதியிருக்காரு. நிறைய ஞானத்தினால தேவன் கொடுத்த ஞானத்தினால எழுதியிருக்காரு சொல்லி பாக்குறோம். அதை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் எழுதுறது. ஓகே, பயங்கர விஸ்டமா இருக்கு. அதெல்லாம் என்ன சொல்றது, பிலாசபிக்கலா இருக்கு. ஓகே, டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு சொல்லி போறோம். ஆனா இதுதான் எழுதியிருக்காரு லெட்டர்ல. ஓகே, ரிகார்டிங் காட் சால்வேஷன் தான் எழுதியிருக்காரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா யாரெல்லாம் வந்து இதை சரியா புரிஞ்சுக்காம அதை மிஸ் பண்ணிட்டு தப்பா நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இட்டுறதுக்காக அது மாதிரி அவங்களுக்கு ஆயிடுது. மற்றபடி அவர் இதுதான் எழுதிக்காரு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வந்து காமிக்கிற சொல்லி. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன். இந்த இது ப்ராப்ளம், இந்த பேதுரு விஷயம்லாம். இதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து உள்ள அந்த சபையோட ப்ராப்ளத்துக்கு உள்ள போவார். சபையை திட்டுறது இந்த காரியங்கள்லாம் ஆரம்பிக்கும். ஸோ இது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா பார்த்ததுல? ஆனா பாத்தீங்கன்னா கோர் பாத்தீங்கன்னா புடிச்சிட்டே போறாரு பவுல். என்னதுன்னா விசுவாசம், அதுதான் முடிச்சு. இதுக்கு அகைன்ஸ்ட் யார் வந்தாலும் என்னது, அதுதான் டைரக்ட் விஷயம். அதனாலதான் சீலஸ் சொல்லும்போது நம்ம முன்னாடி வந்து எங்க ட்ரெடிஷன் பாரம்பரியத்துக்காக சீலஸா இருந்தேன், இப்ப கிறிஸ்துக்காக நான் சீலஸா இருக்க சொல்லி. ஓகேப்பா, நாளைக்கு நம்பர் 2 அடுத்த 2 இது பார்க்கலாம். சரி சரி மாத்தி சொல்லலாமா? ஓகேப்பா. ஓகேவா இந்த மாதிரி ஸ்டடியா? ஆமா ஆமா, இந்த மாதிரி டீடைல் தான் வேணும். கண்டினியூ பண்ணலாம். சரிப்பா. ஓகே, சரி ப்ரே பண்ணிடலாமா? ப்ரே பண்ணுங்க. கிருபையும் அன்பும் இறக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதர நாங்கள் ஒன்று கூடி உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த அஸ்திபார போதனையாகிய கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசம் ஆகிய இந்த போதனையை நாங்கள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளவும், இந்த போதனையை புரட்டுகிற விதமாக இந்த உலகத்திலே எங்களுக்கு எந்த காரியங்கள் எங்களை அடைந்தாலும் அவைகளை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து அவைகளினால் இந்த போதனையை விட்டு நாங்கள் விலகாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு தெளிவை தரும்படியாகவும் அதனை அறியும் அறிவை தரும்படியாகவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரமபிதா. ஆமென், ஆமென். சரி, ஓகே. பார்க்கலாம். நாளை பார்க்கலாம்.